ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபயர் போல்ட்ல இன்னைக்கு ரிலீஸ் லான்ச் பண்ணிருக்காங்க ஃபயர் போல்ட் டாக். இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2022 இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 3 வேரியன்ட்ல வந்திருக்கு. டாக் ப்ரோ இது மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. பட் ஆனா இந்த 2025ல ஒரு ரிலீஸா இந்த ஃபயர் போல்ட் டாக் லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 4 ஸ்ட்ராப் கலர் வேரியன்ட்டும் அண்ட் 2 செயின் ஸ்ட்ராப்பும் அண்ட் ஒரு 2 ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் வெரைட்டி ஸ்போர்ட்ஸ் டைப்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ மூணுக்குமே 3 பிரைஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கையில இருக்க ஒரு நார்மலான பக்கல் டைப் ஸ்ட்ராப் இதோட பிரைசிங் 1100 ரூபாய்க்கும், செயின் ஸ்ட்ராப் 1300 ரூபாய்க்கும் அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் டயல்ல 1.39 இன்ச்ல ஒரு TFT டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 100+ ஸ்போர்ட்ஸ் மோட், மல்டிபிள் வாட்ச் ஃபேசஸ் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கவர் பண்ணிட்டாங்க. அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு பட்ஜெட் ஓரியன்டாவும் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட், என்னென்ன ஃபீச்சர்ஸ், ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு அண்ட் ஸ்டெப் கவுண்ட், இதோட அக்யூரசி, மெஷரிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு டீடைல் அந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபயர் போல்ட் டாக் பாக்ஸ். முன்னாடி ஃபயர் போல்ட் டாக் எழுதிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 3.9 இன்ச்ல டச் டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் சைடு எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள். அடுப்பாக இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எங்க மேனுஃபேக்சர் பண்ணது அண்ட் MRPs எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் பேக் சைடு பாத்தீங்கன்னா அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயங்கள் அண்ட் ஸ்கிரீன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கு அந்த QR கோட் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணோடனே நம்ம கையில முதல் ஸ்மார்ட் வாட்ச் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு பிளேஸ்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம அப்படி மெதுவா வெளியில எடுத்துருவோம். சோ எடுத்த பிறகு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் ஒரு கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் புக் மை ஷோ அதுக்கு ஒரு கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஃபயர் போல்ட் டாக் நம்ம கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு 3 டைப்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப், செயின் ஸ்ட்ராப், நார்மலான இந்த பக்கல் டைப். இந்த பக்கல் டைப் தான் ஒரு பேஸ் வேரியன்ட் 1500 ரூபாய்க்கும், செயின் ஸ்ட்ராப் 1300 ரூபாய்க்கும், ஸ்போர்ட்ஸ் டைப் 1600 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராப் பார்க்கும்போது, அதாவது மிடில் வேரியன்ட் இந்த பக்கல் டைப் ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா 4 வைப்ரண்ட் கலர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம பை பண்ணது இந்த கிரே கலர் பை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரவுண்ட் டயல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 1.39 இன்ச்ல TFT டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க சைடுல ரொட்டேட்டிங் ரோம்லாம் கிடையாது. அண்ட் ஒரே ஒரு புஷபிள் பட்டன் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல டயலுக்கு மேல உங்களுக்கு அந்த 5, 10, 15 இது மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல இருக்கிற மாதிரி மேல ஒரு டயல் ப்ரொவைட் பண்ணிருக்கிறது இன்னும் கியூட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பிராடான டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயோட எட்ஜஸ் ரொம்ப குறைக்கல, நல்ல பிராடாவே ப்ரொவைட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது போக சைல் எல்லாமே மெட்டாலிக்கால் பில்ட் பண்ணது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்க ஸ்ட்ராப்னு பார்க்கும்போது ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான். இங்க பாலிகார்பனேட் ஸ்ட்ராப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பக்கிள் டைப்ல. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு வீக்னஸ் இல்ல, சூப்பராகவே இருக்கு. கையில வியர் பண்ணாலும், லாங்கர் டைம் வியர் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த ஒரு இரிட்டேட்டிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்ட்ராப் மூலமா நம்மளுக்கு வரலன்னே சொல்லிக்கலாம். அண்ட் பேக் சைட்ல பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டு பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபயர் போல்ட் மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்டர்ல இந்த சென்சார் பொசிஷன் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்ல பார்க்கும்போது உங்களுக்கு போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்கு. அது போக இதோட வெயிட்னு பார்க்கும்போது வெறும் ஒரு 50 கிராம்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால கையில வியர் பண்ணாலுமே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வியர் பண்ற மாதிரியே நமக்கு சுத்தமா ஒரு இதே தெரியல. நல்ல ஒரு வெயிட் லெஸ்ஸா நல்ல ஒரு பிரீமியமான டிசைன் ஃபேட்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் த ஃபயர் போல்ட் டாக்
ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.39 இன்ச்ல ஒரு ரவுண்ட் டயல்ல டிஎஃப்டி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 240x240 பிக்சல்ல இருக்கு. டிஸ்பிளேயோட சென்சிட்டிவ் சூப்பரா இருக்கு. ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, மேனுவல் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் படிக்கிறதுக்கு நல்லா கன்வென்ட்டா இருக்கு. அது போக இந்த மெனுக்குள்ள டச் பண்றது அண்ட் ஸ்க்ரோலிங் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். நம்ம எந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்பை டச் பண்ணாலும் கரெக்டா டச் ஆகுது, ஓப்பனும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே இந்த வட்டம் எந்த ஒரு குறையும் இல்லாம இந்த வட்டம் இந்த ஃபயர் போல்ட் டாக்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அது முன்னாடி என்னென்ன கெஸ்டர் மோட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரே ஒரு புஷபிள் பட்டன் தான், ஆன் ஆஃப் இதுதான் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஒரு ஆப்குள்ள போறதுக்கும் அண்ட் வெளியில வர பேக் பட்டனுக்கும் இந்த ஒரு சுவிட்ச் தான் நம்மளுக்கு இருக்கு. ஓவரால் தட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மேல இருந்து நம்ம ஸ்வைப் பண்ணும்போது டேட், டைம் அண்ட் உங்களுக்கு கால் அண்ட் மெனு ஸ்டைல்ஸ், நிறைய மெனு ஸ்டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹனி ஹோம் இது மாதிரி ஏகப்பட்ட மெனு ஸ்டைல்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, மேனுவல் பிரைட்னஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி. தவிர்த்து இந்த இ கார்டுன்னு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் சிங்க் பண்றது, அடுத்த செட்டிங்ஸ், பேட்டரி எவ்வளவு இருக்கு, கனெக்டிங் இருக்கா இல்லையா, இது மாதிரி விஷயங்கள் நம்ம மேல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உங்களுக்கு டேட்டு, வெதரு அண்ட் ஒரு சில ஆப்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மெனுக்குள்ள போறதுக்கும் இதுக்குள்ளதான் மெனுக்குள்ள போகணும். அடுத்த ஸ்மார்ட் வாட்ச்ல ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளோட ஃபேவரட்டான விஷயங்கள் வச்சுக்கலாம். லைக் இந்த வெதர் ரிப்போர்ட் வச்சுக்கலாம். அதை தவிர்த்து இந்த ஆக்டிவிட்டி, ஸ்லீப், ஹார்ட் ரேட், SO2, ஸ்ட்ரெஸ் இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ரைட்ல இருந்து ஸ்வைப் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப மெனுக்குள்ள போனோம்னா எப்படி போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்ல இருந்து ஒரு ஸ்வைப் பண்ணோம்னா ஒரு சின்ன சின்ன ஐகான்ஸ் மெனுஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் மெனுக்குள்ள போகும். மீதுவெடி மெனுக்குள்ள நம்ம அந்த சைட் புஷபிள் பட்டன் அமைக்கணும்னா உள்ள போகாது. ஸோ மெனுக்குள்ள போகும்போது எப்பயும் போல இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆக்டிவிட்டிஸ்க்குள்ள போகும்போது நம்ம ஸ்டெப் கவுண்ட், டே டு லைஃப்ல எவ்வளவு நடக்கிறோம் இது மாதிரி விஷயங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீப் மெஷரிங், ஹார்ட் ரேட் அண்ட் ஃபோன் கால்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் மோடு, நிறைய ஒர்க் அவுட் மோடு 100+ வரைக்குமே இருக்கு. அண்ட் அந்த ஒர்க் அவுட் மோட் ரெக்கார்ட்ஸ் பாக்குறது இதுக்குள்ளதான் பார்க்க முடியும். அண்ட் SPO2, ஸ்ட்ரெஸ் மெஷரிங் அண்ட் வெதர் ரிப்போர்ட், மெசேஜ் அண்ட் உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல், ரிலாக்ஸேஷன்ஸ் அண்ட் AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் இருக்கு. கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட் இருக்கு. டைமர், அலாரம், ஸ்டாப் வாட்ச், ஃபீமேலோட சைக்கிள், வேர்ல்டு கிளாக், ஃபைண்ட் மை போன், கால்குலேட்டர் இருக்கு. கேம்ஸ்க்குள்ள போகும்போது ஒரே ஒரு கேம் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ்க்குள்ள போகும்போது டிஸ்பிளே, அதுக்குள்ள போகும்போது பிரைட்னஸ் அண்ட் ஸ்லீப் எவ்வளவு வேணும், வாட்ச் ஃபேசஸ் எப்படி, அண்ட் மெனு ஸ்டைல்ஸ் அண்ட் விஸ்ட் ரைஸ்ட் எப்படி இருக்கணும், அண்ட் வைப்ரேட் அண்ட் ரிங்கிங் எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். டூ நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்கு, லோ பவர் மோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபோன் கால்ஸ் எப்பயும் போல செட்டிங்ஸ் அண்ட் அபவுட் ஃபைனலா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி உள்ள மெனுஸ் அண்ட் உங்களுக்கு கெஸ்டர்ஸ் முன்னாடி இது மாதிரி அசஸ் பண்ற மாதிரி இந்த ஃபயர் போல்ட் டாக்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது எத்தனை ஆம்ஸ் பேட்டரி நான் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ஒரு 5 days வரைக்கும் இங்க வரும்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் ஆனா ரியல் வேர்ல்ட்ல நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு ஓவரால் நீங்க ரெகுலரா கால் பேசிட்டு இது மாதிரி வச்சீங்கன்னா 2 days வரைக்கும் வருது. அவ்வளவுதான் இதோட பேட்டரி பேக்கப். இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இதோட பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கு. அண்ட் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 hour இருக்குது. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour இருக்குது. 1 hour ஆச்சுன்னா உங்களுக்கு 2 days வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க ஆப்னு பார்க்கும்போது பிளே ஸ்டோர் அண்ட் iOS-மே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப் பேர் பாத்தீங்கன்னா டாக் ஃபிட். இதுல வந்து நீங்க டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஆப் ஓபன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கு. கீழே வந்து ஒரு 4 கேட்டலாக் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த 4 கேட்டலாக்ல ஃபர்ஸ்ட் கேட்டலாக் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு ஸ்டெப் பண்ணிருக்கோம் அண்ட் ஹார்ட் ரேட், SO2 இது மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்டரி கால்குலேட் போயிட்டோம்னா நம்மளோட ட்ரைனிங், அதாவது ஒர்க் அவுட் இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எங்கெங்க டிராவல் பண்றோம் இதெல்லாம் GPS மூலமா நம்ம இந்த சேட்டலைட் மேப் மூலமா நம்மளால அசஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க செகண்டரி கேட்டலாக்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து தேர்ட் பாத்துட்டீங்கன்னா நம்ம என்ன வாட்ச் யூஸ் பண்றோம், வாட்ச் ஃபேசஸ், நோட்டிபிகேஷன்ஸ், ஃபைண்ட், அலாரம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தேர்ட் கேட்டலாக் தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம கான்டெக்ட் சிங்க் பண்றதுமே இந்த இ கார்டு மூலமா தான் நம்ம பண்ணிக்கிற முடியும். ஸோ இது மாதிரி அந்த OTG அப்டேட் எல்லாமே இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பண்றதுக்கு இந்த தேர்ட் கேட்டலாக் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் ஃபைனல் 4th கேட்டலாக் நம்மளோட ப்ரொஃபைலோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆப்போட இன்டர்ஃபேஸ் நீட் அண்ட் ஸ்டெடியா கிளீனா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இந்த ஸ்மார்ட் வாட்சோட காலிங் ஃபெசிலிட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். பட் ஆனா ரிப்ளை பண்ணிக்கிற முடியாது, படிச்சுக்கிற முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்குள்ள காலிங் ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது சூப்பரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுல எப்பயும் போல இந்த ரீசன்ட் கால், டயல் பேட், கான்டாக்ட் இருக்கு. 20 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் ஆப் மூலமா நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால சிங்க் பண்ணி வச்சுக்கிற முடியும். அது போக டயல் பேட் இருக்கு. டயல் பேட் ஒரு ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது போக இங்க ரீசன்ட் கால்ஸ் பாக்குற ஆப்ஷன்ஸ் இங்க இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த இன்பில்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க மைக் அண்ட் ஸ்பீக்கர் ஒரு ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்கு. இங்கிட்ட இருந்து பேசுறது அங்கிட்ட இருந்து கேட்கறது, லிசனிங் நல்லா இருக்கு. ஒரு கிரௌட் க்ளோக் அங்க பேசினாலும் நல்ல லவுடரா இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட காலிங் ஃபெசிலிட்டிஸை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர் போல்ட் டாக் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண டிஸ்பிளே சைஸ் கம்மி, பட் ஆனா இந்த வட்டம் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ரிலீஸா இந்த வட்டம் இந்த ஃபயர் போல்ட் டாக் ஒரே ஒரு மாடலோட உங்களுக்கு ஸ்டாப் வேரியன்ட் மட்டும் டிஃபரெண்ட் பண்ணி பிரைசிங் டிஃபரெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஓரியன்டா ஒரு ஃபயர் போல்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் எதுக்காக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டாப் ரிமூவல் பண்ணிக்கலாம். இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு அது வெறும் 1100 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ், என்னென்ன சென்சார்ஸ் எல்லாமே எப்படி இருக்குமோ எல்லாமே தாராளமா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த SO2 மெசரிங், ஹார்ட் ரேட் மெசரிங், இது மாதிரி விஷயங்கள் ஓரளவுக்கு 90% எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டெப் கோட் நடக்காமே நடக்குதா அப்படின்னு கேட்கிற கேள்விகள் எனக்கு கேட்குது. அது பார்த்துட்டீங்கன்னா நம்ம பைக்ல ரைட் பண்ணும்போது நார்மலா அந்த சென்சார் ஒர்க் ஆக தான் செய்யுது. அப்படி இருக்கும் போது நம்ம பைக்ல போகும்போதே 3 கிலோமீட்டர் நம்ம நடந்துட்டோம் மாதிரிலாம் காட்டுது. அது இயல்பு தான். ஏன்னா எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் இன்னைக்கு அது மாதிரி தான் நடக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயும் இருக்கு. அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர் போல்ட் டாக் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.